கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கடையிட ஏறிய சாரும் பனிமலர் ஊறிய தேனும் காட்சி பாகிட ஏறிய சுவையும் நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் தமிழை என்றும் என்னுயிர் என்பேன் கண்டீர். தமிழுக்கு என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அருமையா அருமையா நடுவர்களே, அருமையான தலைப்பு, அற்புதமான தலைப்பு, சிறப்பான தலைப்பு. தமிழ்நாட்டில் இதுவரை எந்த ஒரு நடுவரும் கொடுக்க முடியாத ஒரு தலைப்பு, சுவையான தலைப்பு, சூடான தலைப்பு. ஆமா, என்ன தலைப்பு? விடிய விடிய ராமாயணம் கேட்டு சேதிக்கு ராமன் செத்த பண்ண கதையா நோட்டீஸ்லேயே அடிச்சிருக்கான். கல்யாணத்துக்கு முன்னாடி சந்தோஷமா பின்னாடி சந்தோஷமா? இதான் நீ கல்யாணத்துக்கு பின்னாடி சந்தோஷம், திருமணத்துக்கு பின்புதான் சந்தோஷம். ஆமா. இப்ப நீங்க எந்த பக்கம் பேச வந்திருக்கீங்க? நாம பக்கம்தான். ஏன் தெரியுமா? பெண்கள் எந்த பக்கம் நிக்கிறாங்களோ அங்க நியாயம் நீதி தர்மம் இருக்கும். சரி, அதால நான் உன் பக்கம் இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். திருமணத்துக்கு பின்புதான் பேச நீங்க அவங்க எந்த பக்கம் பேச வந்திருக்காங்க? நீ எல்லாம் ஏஞ்சி மனுஷனா? நீ கல்யாணத்துக்கு முன்னாடியா? கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படியா? நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க ஏன் பக்கம், நீங்க திருமணத்துக்கு பின்பு அவர் கொல்ல பக்கமா போய் பேசிட்டு வர சொல்லுங்க. ஓடி போடு, ஓடி போய் ரெண்டு பேரும் ஞாபகத்துல வச்சு. கல்யாணத்துக்கு பின்னாடி தான் சந்தோஷங்கறோம் கேக்குறே. நீ இங்க வந்து ஏதாவது பேசுறீங்க அவ்வளவுதான். நடுவரே, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பேன். நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு தெரியும்னு சொல்லுங்க, இல்ல தெரியாதுன்னு சொல்லுங்க. ரைட், வெரி ஈஸி. பதிலும் நானே சொல்லி கொடுக்கறேன்ல உங்களுக்கு. ரைட், எவ்வளவு சூப்பரான கேள்வி தெரியுமா? ரைட், நான் சொல்றேன். அப்படியே எந்த கேள்வி கேட்டா தெரியும்னு சொல்லுங்க, இல்லனா தெரியாதுன்னு சொல்லுங்க. சரி, ரைட். தெரியும்னா தெரியும், தெரியாதுன்னா தெரியாது, அவ்வளவுதான். கேட்றலாமா? நீங்க லூஸ்ன்ற விஷயம் இங்க இருக்கவங்க யாருக்கா தெரியுமா தெரியாதா? இந்த பொம்னாட்டி விட்ட வாயை கொடுத்தா மாட்டிக்கிட்டு பெரிய வம்பா போடும்னே. இப்ப என்ன சொன்னப்ப? நீங்க லூஸ்ன்ற விஷயம், நான் லூசுங்கிற விஷயம் இங்க இருக்கவங்களுக்கு யாருக்கா தெரியுமா தெரியாதா? தெரியும்னு சொன்னாலும் பிரச்சனை, தெரியாதுன்னு சொன்னாலும் பிரச்சனையா? ஆக லூசுன்னு முடிவாகி போச்சு. சரி, ரைட், ஓகே, விட்டுதல்ல. அடுத்தது சரி, பரவாயில்ல. இன்னொரு கேள்வி கேட்கலாமா? சரி, ரைட், கேட்கலாம்ல. ஒரு வீட்ல அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருந்தான். ஒருத்தன் பேரு நாலூசு, இன்னொருத்தன் பேரு நீலூசு. எப்படி எப்படி? நாலூசு நீலூசு. ஆமா, ரெண்டு பேர். இப்போ நீலூசு கடைக்கு போயிட்டான். வீட்ல இருக்கோ யாரு? நாலூசு. போச்சுடா. வம்பு இருக்குதியா? மானங்கட்ட பொழப்பியா? அப்படிதான் இருக்கு உங்க கதை. இந்த கதை ரெண்டு. நீ இடையே உட்காருங்க. இல்ல நீ மனுஷனா? நீ நவுந்து உட்காரியா? நடுவரலை ஒண்ணு இல்ல. இன்னைக்கு வந்து நம்ம எதுக்காக திருவிழா நடத்துறோம்? மாரியம்மனுக்கு திருவிழா நடத்துறோம். ஆமா இல்லையா? அத ராசிபுரம் மாரியம்மன் பண்டிகையை முன்னிட்டு திருவிழா நடத்துறோம். வந்து இப்ப மாரியம்மன் பாருங்க, அதுக்கு கூட பொம்பளை சாமிக்கு தான் திருவிழா கொண்டாடுறாங்க. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆமா. வந்தவனே மாரியம்மனை வணங்கணும்ல, அதான மரபு. ஆமா, அம்மனை வணங்கிட்டு நம்ம தலைப்புக்குள்ள போயிடலாம்ல. ஓகே, போயிடலாம்ல. வரமளித்து உலகமெல்லாம் ஒரு பாட்டு பாடி போயிடலாம். வரமளித்து உலகமெல்லாம் வாழ வைக்க வந்தவளே, கரங்குவித்து வேண்டுகின்றோம் காத்திடுவாய் கருமாரி, காத்திடுவாய் கருமாரி. மாரியம்மா எங்கள் மாரியம்மா, மாரியம்மா எங்கள் மாரியம்மா, உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா, மாரியம்மா எங்கள் மாரியம்மா.
சொன்னீங்கல்ல, ஆமா. இப்ப கேக்குற கேள்விக்கு நீங்க சரியான பதில் தான் சொல்லணும். ஆமா. கேட்கலாமா? கேளுங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஒரே ஒரு தடவை தான், ஒரே ஒரு தடவை தான் ஆச்சு. ரொம்ப வழியாதீங்க. கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டீங்க. இல்ல சத்தியமா ஒரு தடவை தான் ஆச்சு. இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க. ஒண்ணு கட்டினா உங்ககிட்ட சண்டை போடும். ஆமா. ரெண்டு கட்டி பாருங்க, அது ரெண்டு சண்டை போடும். நீங்க பிரியா, நாம பிரியா இல்ல. அவ்வளவுதான். ரைட் ரூட்ட கொடுத்துருக்க. ரைட் அடுத்து டபுள் அடிச்சு விட்டுருவோம். வேணா கல்யாணம் பேரல மருமகன் சம்பாதிச்சாச்சு. உட்காருங்க அப்படியே. சரி ரைட் ஓகே. கல்யாணம் ஆயிடுச்சுல? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. உங்க மனைவிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்னன்னு கேள்வி இது? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா என் மொண்டாட்டிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா. உங்க மனைவிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. எப்ப ஆச்சு? எனக்கு ஆனப்பா அவளுக்கு ஆச்சு. உங்களுக்கு எந்த தேதியில ஆச்சு? அவளுக்கு ஆன தேதியில எனக்கு ஆச்சு. உங்களுக்கு எந்த தேதியை மட்டும் சொல்லுங்க. 19ஆம் தேதி ஆச்சு. கேக்குற கேள்விக்கு மட்டும் தான் முதல்ல எக்ஸ்ட்ரா சொல்லுங்க. சரி ரைட் 19ஆம் தேதி ஆச்சு. உங்க மனைவிக்கு எந்த தேதியில கல்யாணம்? அவளுக்கும் 19ஆம் தேதி. ரெண்டு பேருக்கு ஒரே நாள்ல கல்யாணம்? ஒரே நாள்ல. ஒரே தேதியில? ஒரே தேதியில. ஒரே மண்டபத்திலயா? ஒரே மண்டபத்துல. நிஜமா? ஒரே கவுத்துல ஒரே ஐயரை வச்சு. இருங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இல்ல? ஆமா. கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க மனைவியா, கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க மனைவியா? கல்யாணத்துக்கு பின்னாடி தான் மனைவி. அப்புறம் உங்க மனைவிக்குன்னு சொன்ன உடனே நீங்க எப்படி சொன்னீங்க? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தானே மனைவி. நீ பொம்னாட்டி வீட்டுலாம் பேசி ஜெயிக்க முடியாதுன்னு நம்ம மானம் கெட்டு போகணும். சரி ரைட். நீ என்ன சொல்ற? நடுவரே உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? ரெண்டு 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 பிள்ளைங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஒரு பொண்ணு. உங்க மனைவிக்கு எத்தனை பிள்ளைங்க? ஒரு பையன் ஒரு பொண்ணு. உங்க மனைவிக்கு எத்தனை பிள்ளைங்க? ஒரு பையன் ஒரு பொண்ணு. எத்தனை? ரெண்டு. ரெண்டு. யாங்க நீங்க வேற ரெண்டு மட்டும் சொல்லுங்க. அத ஒரு தடவை சொல்லிட்டீங்களா? உங்களுக்கு உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? ஆமா. உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? ரெண்டு. உங்க மனைவிக்கு? ரெண்டு. மொத்தம் நான் ரெண்டு. வம்ப ஒண்ணு போடுவியா நீ வாய வச்சுக்கிட்டு? நவுந்து உட்காரியா நீ? உன் பேச்ச கேட்டா நியாயம் வர மாட்டேங்குது. உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? ரெண்டு. உங்க மனைவிக்கு? ரெண்டு. மொத்தம் ரெண்டு. நான் சொல்றேன், இந்த ஊர்ல இவங்க எல்லாருமே நீ சத்தியம் பண்ணி சொல்றேன். நான் சொல்றேன், உங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க, உங்க மனைவிக்கு 3 பிள்ளைங்க. சத்தியமா சொல்றேன். கல்புரத்துறாங்க. சத்தியம் பண்ணி சொல்றேன். குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணிடுவ போல் இருக்கு. சத்தியமா ரெண்டு தான்பா. சத்தியமா சொல்றேன், 3 பிள்ளைங்க உங்க மனைவிக்கு. இல்ல ரெண்டு தான். நடுவரே தப்பா நினைக்காதீங்க, அவசரப்படாதீங்க. நடுவரே உங்களுக்கு 2 பிள்ளைங்கன்னா உங்க பசங்க 2 பிள்ளைங்க, உங்க மனைவிக்கு 3 பிள்ளைங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒவ்வொரு மனைவியில மடியில முதலில் தவழக்கூடிய குழந்தை கணவன் உங்களை சேர்த்து தான் 3 பிள்ளைங்கன்னு சொன்னேன். என்னையும் குழந்தையாக்கி விட்டயா? வெரி குட்டியா. நடுவர் அவர்களே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு மனைவியும் தாலி கட்டு வரும்பொழுது தன்னுடைய முதல் குழந்தைய கணவனை ஏத்துக்கக்கூடிய பக்குவம் பெண்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் திருமணத்துக்கு முன் திருமணம் ஆனதுக்கு பின்பு தானே எங்களுக்கு சந்தோஷம் இருக்கு நாங்க நிரூபிக்கிறோம். ஆமா இல்லையா? ஆமா. நீங்க போய் எப்படி தப்பா சொல்ல முடியும்? எப்படியா தப்பா சொல்றீங்க? கருத்தை போய் அழகா அதாவது எப்படி கொடுத்துருங்க தெரியுமா பாட்டுல ஒண்ணு? கணவனுக்கு முதல் குழந்தையாக ஏத்துக்கூடியது கணவன் தான் அழகா ஒரு செய்தி ஒரு பாட்டுல கொடுத்துருப்போம் பாருங்க, பழைய பாடல்ல. திங்கள் ஒளி திங்களை போல் உங்கள் பிள்ளை உங்களை போல் உங்களை தான் நாடுகின்றார், என்னிடம் ஆசை இல்லை. திங்கள் ஒளி திங்களை போல் உங்கள் பிள்ளை உங்களை போல் உங்களை தான் நாடுகின்றார், என்னிடம் ஆசை இல்லை. நீ பெற்ற பழைய பாட்டு தான் பாட போறதுக்கு இந்த பசங்க எல்லாம் கிளம்பி போறாங்க. ஆமா. புது பாட்டுல நிறைய இருக்கு, வந்து உட்காருங்கடா. ஆமா ஆமா. இன்னைக்கு வரக்கூடிய ரவுடி பேபி கூட பாடுவேன். எல்லாம் கிளம்புறாங்க கொத்து கொத்தா. ஆமா. புது பாட்டு தான் மட்டும் தான், பழைய பாட்டு தான் பாடி கொள்ளும் போல இருக்கு இது. ஆமா. அப்படி முடிவு பண்ணிட்டாங்க. ஆமா. ஆனா நடுவரல எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல. ஆமா. கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமா ஆமா. என்னையும் பொண்ணு பார்க்க வந்தாங்க. ஒல்லையா? ஆமா. வெரி குட்டியா. ஒல்ல ஒரு பையன் பார்க்கறானா அவள மாதிரி முட்டா பையன் எவன் இருப்பான்? சரி ரைட். என்ன பொண்ணு பார்க்க வந்தாங்க? சரி ரைட். பொண்ணு பார்க்க வந்தாங்க. 59 ஊர்ல இருந்து பொண்ணு பார்க்க வந்தாங்க. 59 ஊர்ல இருந்து பொண்ணு பார்க்க வந்தாங்க. யாருமே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். பிடிக்கல? ஆமா. ஏன்? 60வது ஊர்ல இருந்து ஒருத்தர் பொண்ணு பார்க்க வந்தாரு. ஆஹா. அவர்தான்
நான் செலக்ட் பண்ணேன். ஏன்? ஏன் தெரியுமா? 59 ஊர்ல இருந்து பொண்ணு பார்க்க வந்தாங்க. எல்லாருக்கும் டீ கொடுத்தேன், பச்சி கொடுத்தேன், சாப்பிட்டு போயிட்டாங்க. 60 தான் வந்தாருல எங்க வீட்டுக்காரரு. அவருக்கு நான் டீ கொடுத்தேன், பச்சி கொடுத்தேன். சாப்பிட்டு டீ குடிச்ச டம்ளரையும் பச்சி சாப்பிட்ட தட்டையும் கழுவி காய வச்சு கவுத்துட்டு போனாரு. அன்னைக்கு முடிவு பண்ண இவர்தான் நம்ம புருஷன். நல்ல ஆளை தான் செலக்ட் பண்ணிருக்கியா? எப்படி நான் செலக்ட் பண்ணிருக்கேன்? வெரி குட், வெரி குட். அன்னைக்கு கழுவ ஆரம்பிச்சவர் தான் இன்னும் கழுவிட்டு இருக்காரு. நான் ஊரா பட்டிமன்றம் வந்துட்டு அப்புறம் வீட்ல பாத்திரம் பண்ண. ஆமா, அப்புறம் வேற வழி வேற என்ன பண்ண முடியும்? ஆமா, அப்படி முடிவு பண்ண பாருங்க. ஆனா எங்க வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவருங்க. ஆமா, அது கல்யாணம் முடிச்சிட்டேல்ல. கல்யாணம் முடிச்ச முதல் நாளே எங்க வீட்டுக்காரர் என் கையை பிடிச்சு, கவிதா என் வாழ்க்கையை உன் கையில தான் இருக்குனாரு. ஆஹா, ஆமாங்க, என் வாழ்க்கையை உன் கையில தான் இருக்குனாரு. அடுத்த நிமிஷம் பாக்குற 10 பவுன் மலையில ஆட்டை போட்டு போயிட்டாருங்க. அடே, ஆமா, கைய பிடிச்ச உடனே வளையல் போச்சு. ஆட்டை போட்டு ஓடிட்டாரு. என்ன பண்ணுவேன்? அவரை சமாதானப்படுத்தி பெண்கள் என்ன பண்றது? கல்லானானு கலவன், புல்லானானு புருஷன், வீரானானு பிராணனாதன், கோட்டானானு கொண்டவன், விஸ்கியானாலும் வீட்டுக்காரன். பொம்னாட்டி பேசுற பேச்ச பாச்சான்னு. ஆமாங்க, பீரானாலும் பிரமநாத, கோட்டானாலும் கொண்டவன், கட்டிங் ஆனாலும் கட்டினவன், இப்படிலாம் பேசினா குடும்பம் விளங்குமான்னு இல்லண்ணே. உடனே நான் கூப்பிட்டேன், சமாதானப்படுத்தி. எப்படி கூட்டம் தெரியுமா? போட்டி நடையா போறவரே பொறுத்திருங்க, நானும் வரேன், வேணாயா வீராப்பு. சமாதானப்படுத்தி கூப்பிட்ட. திரும்பி ஓடி வந்து என் கால்ல விழுந்து அழுது, கவிதா என்ன மன்னிச்சிருமா மன்னிச்சிருமானாரு. எந்திரிங்கம்மா, நாங்க தான் கால்ல விழுந்தா நாங்க உடனே பரிதாபப்பட்டு. ஆனா நான் ஆம்பளைங்கலாம் பாருங்க, வெளியில அப்படியே வீரமா வெளியில அப்படி போவாங்க. வீட்டுக்குள்ள போனா பொண்டாட்டி கதவை சாத்திக்கிட்டு கால்ல வந்து கும்பிடுவாங்க. ஆனா நான் அப்படி கிடையாது. நிறைய பேர் நான் எனக்கெல்லாம் செம கோவம் வரும்னே. கோவம் மட்டும் வந்துருச்சுன்னு வச்சுக்க, தொட்டப்ப கட்டி எடுத்துக்கிட்டு வேட்டிய மட்டிச்சு கட்டிக்கிட்டு வேகாதி வேகமா போய் ஊட்ட கம்ப்ளீட்டா பெருக்கிட்டு செவனின்னு வந்து படுத்துக்குவேன். வேற வழி இல்ல. நடுவர் கால வந்து மன்னிப்பு கேட்டார்ல. ஆமா, எந்திரிங்க மாமா, நான் அடுத்த நிமிஷம் பாக்குறேன். கொலுசு ஆட்டைய போட்டு போயிட்டாருங்க. வளையல் போச்சு, அடுத்து கொலுசு போச்சு. அடுத்த ரவுண்டுக்கு என்ன பண்ண முடியும்? வீட்டுக்காராச்சு விட்டு கொடுக்க முடியுமா? ஆனா நடுவர்களை ஒரு நாள் எழுந்திருச்சு, காலையில எழுந்திருச்சு அவர்கிட்ட ஒரு கல்யாணம் ஆகி 1 மாசம் ஆச்சு. சரி, எழுந்திருச்சு நான் அவருக்கு ஒண்ணுமே செஞ்சு கொடுக்கல. முதல்ல சமைப்போம்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்கார்ட்ட போயிட்டு எங்க உங்களுக்கு காப்பி வேணுமா டீ வேணுமான்னு கேட்டேன். அவரு சொன்னாரு, என்ன கேட்காதீங்க, எங்க அம்மா கிட்ட போய் கேளுனாரு. சரி பரவாயில்ல விட்டுட்டேன். இப்படி சொல்றாருன்னு சொல்லிட்டு சரி 8 மணி ஆச்சு, டிஃபன் பண்ணும்ல, எங்க உங்களுக்கு இட்லி வேணுமா தோசை வேணுமான்னு கேட்டேன். என்ன கேட்காதீங்க, எங்க அம்மா கிட்ட போய் கேளுனாரு. ஓஹோ, ஆமா, சரி பரவாயில்ல, அம்மா புள்ள அப்படின்னு விட்டுட்டேன். 12 மணி ஆச்சு, சமைக்கணும்ல, எங்க உங்களுக்கு வந்து மீன் குழம்பு வைக்கட்டுமா கறி குழம்பு வைக்கட்டுமான்னு கேட்டேன். என்ன கேட்காதீங்க, எங்க அம்மா கிட்ட போய் கேளுறேன். வெரி குட், சரி பரவாயில்ல. நைட் 8 மணி ஆச்சு, டிஃபன் பண்ணோம்ல, உங்களுக்கு பூரி போட்டுமா சப்பாத்தி போட்டுமான்னு கேட்டேன். என்ன கேட்காதீங்க, எங்க அம்மா கிட்ட போய் கேளுனாரு. 10 மணி ஆச்சு, 11 மணி ஆச்சு, நான் போய் ரூம்ல படுத்துட்டேன். கதவை சாத்திட்டேன். கதவை சாத்தி நானும் படுத்து தூங்கிட்டேன். அந்த நேரத்துல லேசா கதவு திறக்கிற சத்தம் கேட்டுச்சு. லேசா கதவு திறக்க சத்தம் கேட்டுச்சு. ஐயோ, அப்புறம் ரொம்ப சத்தம் மட்டும் பேசப்படாது, அமைதியா தான் கேட்கணும். லேசா கதவு திறக்க சத்தம் கேட்டுச்சா. ஐயோ, அப்புறம் நான் அங்க படுத்துறேன். ஐயோ, அப்புறம் அவரு இங்க வந்தாரா, நான் அங்க படுத்துறேன். அப்புறம் படுத்துறேன் பாருங்க. அப்புறம் லேசா பக்கத்துல வந்து என்ன ஏன் இல்ல, கம் ஆன் குயிக் குயிக். அவர் ஏன் அவசரப்படல? உங்களுக்கு என்ன அவ்வளவு அவசரம்? சார் அடுத்தது இருங்க. சொல். நாங்க படுத்தேனா
வந்து பாத்துருந்தியா? அவர் இங்க வந்தாரா? வந்தாரா? பக்கத்துல வந்து உட்கார்ந்தார். அப்புறம் அப்புறம் கம்பெனியா சிண்டாத சொல்லு. இந்த நேரத்துல யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாத, கொன்னே அப்படிவே. கமான் பக்கத்துல வந்து இருங்க. அலையறீங்க. பக்கத்துல வந்து நாங்க இங்க வந்து ஐயோ லேசா கைய கொண்டு அட்டட்டட்ட எல்லா முகத்தையும் பாருங்க எப்படி ஒரு அமைதின்னு. நிசப்தமா இருக்குறாங்க பாருங்க. பக்கத்துல வந்தாரா? அவர் நான் படுத்திருந்தேன். கிட்ட வந்து உட்காந்து ஐயோ லேசா கைய கொண்டு வந்து அப்புறம் கொஞ்சம் வாயை பொத்துங்க. சொல்லு வடியுது. ஆமா கைய கொண்டு வந்து லேசா கைய கொண்டு வந்து ஐயோ காலை சரண்டுனாரு. அவ்வளவுதானா? நான் என்னவோ ஏதோன்னு நினைச்சேன். வேற ஏதாவது எதிர்பார்த்தீங்களா? இல்ல, எதுக்காடா இவ்வளவு நேரம் ஆச்சுன்னு பார்த்தேன். காலை சரண்டாரு. காலத்தான் சொல்றாரு. ஏந்திச்சு உட்கார்ந்து என்னங்கன்னு கேட்டேன். அவர் திரும்பிக்கு சுரண்டி வழிஞ்சாரு. ஒரு அசடு வழிஞ்சாரு பாருங்க. என்னங்கன்னு கேட்டேன். நான் சொன்னேன் என்ன கேட்காதையா, உங்க அம்மா கிட்ட போய் கேள்வியான்னு சொன்ன பாருங்க. ஆஹா, நீ ரூட்ட அங்க விட்டுட்டயா? ஆமா. இதனால புருஷன் இல்ல, புருஷன் விட்டு கொடுக்க முடியுமா? முடியாது. எப்படி கொடுக்க? அந்த நேரத்துல வந்துட்டாரு. ஆமா. அவருக்கு ஒரு சமாதானம் பண்றதுக்கு ஒரு பாட்டு போட்டு பாருங்க. என்ன பாட்டு? என் புருஷனுக்காக. ஆஹா. அத்தை ஜாம நேரத்திலே யாரும் இல்ல கூடத்திலே, அத்தை ஜாம நேரத்திலே யாரும் இல்ல கூடத்திலே, தொடுக்கு நீயும் கிட்ட வாயேடி, துணிஞ்சு நின்னா ஒண்ணு தாயேடி, வேணா வேணா கிட்ட வர வேணா, வேணா வர வேணா, சோ வந்து தடுக்க மிச்சோ என்ன வைக்க, தன்னந்தனி காட்டுக்குள்ள ஜோடி நாம கூட்டுக்குள்ள, தன்னந்தனி காட்டுக்குள்ள ஜோடி நாம கூட்டுக்குள்ள, மாமா இவ பக்கத்தில மண்ணினா வெக்கத்தில, மாமா இவ பக்கத்தில மண்ணினா வெக்கத்தில, மழை பெய்ஞ்ச காலம் செத நினைஞ்ச கோலம், எம்மம்மா ஏம்மம்மா எமையம்மா எமையம்மா, தன்னந்தனி காட்டுக்குள்ள ஜோடி நாம கூட்டுக்குள்ள. அப்படி கொடுத்தங்க பாட்டு குடும்பத்தை ஒத்துமை பண்ணணும்னா இப்படி கொடுத்துதான் ஆகணும். ஆனா நான் கேக்குறேன், இவங்கலாம் இன்னைக்கு வந்து இப்போ திருமணத்துக்கு முன்பு தான் கஷ்டம் கஷ்டம்னு சொல்றீங்களே, நான் எல்லாரும் தான் பார்த்து கேக்குறேன். சரி நான் கேக்குறேன், உங்களுக்கு தான் திரும்ப பொம்பளையே வேணாம், கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்றீங்களே, நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்க. பண்ணிட்டீங்கல? நீங்க கல்யாணம் பண்ணி 2 குழந்தை கற்பீங்க, நீங்க கஷ்டப்படுறீங்க, கஷ்டம் தெரியுதுல, இந்த புதைக்குள்ள எதுக்கு உங்க பையனுக்கு பொண்ணு பார்க்க போறீங்க? இந்த வீட்ல பொண்ணு நீங்க தான் கஷ்டப்பட்டீங்களா? அந்த கஷ்டத்தையே மகனுக்கு கொடுக்குறீங்க. நான் கேக்குறேன், உங்களுக்கு மானம் சூடு சொரல இருந்தா தொடப்பு குச்சில தூக்கு மாட்டிச்சாவியா? உங்களுக்கு கல்யாணம் வேணாம். நான் கேக்குறேன், கல்யாணம் வேணாம்னு முடிவு பண்ணீங்களே, ஏன் என்கிட்ட சாதகத்தை தூக்கிட்டு உங்க வீட்ல பொண்ணு இருக்கா, ஏன் அலையறீங்க? ஏன் அலையற? கஷ்டம்னு தெரியுது அலையறீங்கன்ற பொண்ணு வேணாம்னு சொல்லிட்டு நான் சொல்றேன், போ காவியை கட்டிட்டு குத்தாலத்துல போய் எனக்கு பொண்ணே வேணாம்னு சாமியார போய் உட்கார வேண்டியதானே? உட்கார்ந்திருக்கலாம். குரங்கு ரொம்ப அதிகமா? சரி பரவாயில்ல, ஒரு காவி வேட்டியை கட்டிக்கிட்டு போய் ராஜபாளத்துல உட்கார வேண்டியதானே? அங்க நாய் அதிகமா? ஆனா இருந்தாலும் ஒரு சந்தோஷமா இருங்க. மனைவி அமைவதால இறைவன் கொடுத்தவர நான் சொல்றேன். அப்ப புருஷன் அனைவரெல்லாம் புரோக்கர் கொடுத்தவரமா? நடுவர்களே மங்கையராக பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா. அப்ப நாங்க என்ன முட்டா பைய தவமா செஞ்சுட்டு இருக்கிறோம்? மங்கையராக பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா. எங்க நாங்கெல்லாம் ஆம்பளையா பிறந்ததுக்கு தான் பெரிய தவம் நீங்க செஞ்சிருக்கணும். ஆமா பண்றீங்க, சொல்ல முடியாது, அப்புறம் என்ன பண்ண முடியும்? ஆனா நடுவர் இந்த பெண்களை பத்தி தப்பா சொல்லக்கூடாது. நான் உங்களுக்கு ஒண்ணு கேக்குறேன், பொம்பளைங்க வந்து ஒரு வேளை வந்து வீட்டுக்காரர் இறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, வீட்டுக்காரர் இறந்துட்டாரு, அவங்கள பார்த்து நீங்க வந்து என்ன சொல்றீங்க? உட்கார வச்சிடுறீங்க, விதவைன்னு உட்கார வச்சிட்டீங்க. அதே இப்போ மனைவி இறந்துட்டா நீங்க என்ன பண்றீங்க? ஆம்பளைங்களா புது மாப்பிள்ளை, உடனே புது மாப்பிள்ளை பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. நான் அப்படி கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு முதல் மனைவி போட்டோ இருக்கும், அந்த போட்டோவை பார்த்துட்டு இங்க பாரு, இங்க வா,
இதுதான் உங்க அக்கா, தொட்டு கும்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்றீங்க. ஆமா சொல்றீங்களா? ஆமா. உடனே அந்த இதெல்லாம் உங்க அக்கா நகை, இந்த நகையெல்லாம் உனக்கு தான், இனிமே இதெல்லாம் உனக்கு தான், நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்றீங்க. இது உங்க அக்கா புடவை, பட்டு புடவை, இந்த புடவைலாம் இனிமே உனக்கு தான் அப்படின்னு சொல்றீங்க. இந்த புள்ளைய பார்த்துட்டு இது உங்க அக்கா பெத்த புள்ள, ஏன் புள்ள, இது இனிமே ஓம் புள்ள, பாத்துக்கன்னு சொல்றீங்க. ஒருவேளை நல்லா யோசிக்கீங்க, ஒருவேளை புருஷன் செத்துப்புட்டா அந்த பொண்டாட்டி இன்னொரு கல்யாணம் பண்ணி உங்களை கூட்டு போய் அந்த புது மொத புருஷன் போட்டோவை பார்த்து இதுதான் உங்க அண்ணன், தொட்டு கும்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லி, இதுதான் உங்க அண்ணன் போட்ட நொன்றாயிடு, இது உண்மை உனக்கு தான் அப்படின்னு எடுத்து கொடுத்துட்டு, இதுதான் உங்க அண்ணன் பெத்த புள்ள, 2 புள்ள, இனிமே உன் புள்ள தான் அப்படின்னு சொன்னா ஒத்துப்பீங்களா? நான் கேட்குறேன். குடும்பம் விளங்குமா? இல்ல, நான் விளங்குமான்னு கேட்கறேன். உங்க பேச்ச கேட்டா குடும்பம் விளங்குமான்னு. நாம ஆம்பளை ஏன் 2வது கல்யாணம் பண்றோம்? அதுல ஒரு நியாய நீதி தர்மம் இருக்கு. ஏன் பண்றீங்க? இப்ப இந்தியாவுல பிரதமர் இருக்கார். அந்த பிரதமரே நேரு என்ன பண்ணாரு? நேரு இறந்துட்டார். நேரு இறந்த உடனே இந்தியாவினுடைய பிரதமர் உடனடியா தேவை. உடனடியா என்ன பண்ணார் ஜனாதிபதி? அவர் சபை ஊர்வலம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இன்னொரு பிரதமரை தேர்ந்தெடுத்துட்டு தான் அவர் சபை ஊர்வலமே நடந்தது. அப்படிப்பட்ட பதவி நம் இந்தியாவில் பிரதமர் பதவி. மனைவிங்கிறவ யாரு? குடும்பத்தினுடைய குத்து விளக்கு. இந்த குடும்பத்தை கட்டி காக்கக்கூடிய தெய்வம் நீங்க. இந்த குடும்பத்தை கண்கண்ட கணவனே தெய்வம். அப்படி என்று அந்த குடும்பத்தினுடைய அத்தனை பொறுப்புகளையும் நீங்க வகிக்கிறீங்க. நீங்க இல்லைன்னா நாங்க அடுத்தது என்ன பண்ணணும்? உடனடியா ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணணுமா இல்லையா? எதுக்குங்கிற அந்த குடும்பத்தை கட்டி காப்பாத்தி ஆகணும். அப்படி கிடைக்கல சைட்லயாவது ஒண்ணு விட்டாகணுமா இல்லையான்னு, அதுக்குதான் நாங்க கல்யாணம். நடுவர்களே, குடும்ப வாழ்க்கை என்பது வேற, புற வாழ்க்கை என்பது வேற, அக வாழ்க்கை என்பது வேற, தெரியுமா? அதுல அக வாழ்க்கையும் புற வாழ்க்கையும் சேர்ந்து பேசக்கூடாது, தெரியுமா? அக வாழ்க்கை என்பது வேற, புற வாழ்க்கை என்பது வேற. அத கொண்டாந்து இங்க வைக்க கூடாது. நடுவர்களே, ஒண்ணே ஒண்ணு தெரிஞ்சுக்க, உங்க பேச்சுக்கு தான் நான் சொன்னேன். நீங்க பொண்டாட்டி இல்லாம வாழ முடியாதுன்றத ஒத்துக்குங்க. ஆனா நாங்க புருஷன் இல்லாம, புருஷன் இறந்துட்டா கூட கடைசி வரைக்கும் 10 பாத்திரம் தேய்ச்சாவது எங்க பிள்ளைங்களை கடைசி வரைக்கும் கரை சேர்த்துக்கிறது எங்களுடைய பெண்களுடைய கடவுள் மட்டும்தானே. எங்களை போய் நீங்க எங்களை நம்பி நீங்க ஏதோ நோய் நொடி வாய்ப்பட்டு இறந்து போயிருங்க, உங்க பிள்ளைங்களை நாங்க தனியா விட்டுறோமா, வேற கல்யாணம் பண்ணிக்கிறோமா? எங்களை மானத்தை விற்க மாட்டோம். ஆனா எங்களுடைய நேர்மையான தொழில 10 பாத்திரம் தேய்ச்சாது எத்தனை பெண்கள் இன்னைக்கு உருவாக்கி வச்சிருக்காங்க பிள்ளைங்களை. எத்தனை பெரிய பெரிய பதவியில் இருக்கக்கூடியவங்க அப்பா இல்லாத பிள்ளைங்க நிறைய இருக்கிறாங்க. நீங்க போய் எங்க தப்பா பேசக்கூடாது. கவுன்சிலரும் குடும்ப வாழ்க்கையும் ஒண்ணா தப்பு பேசுறீங்க. இன்னொன்னு தெரியுமா? எவ்வளவு சொன்னாலும் நானும் எங்க அத்தை மவளும் கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படியே லவ் பண்ணோம். அப்படியே லவ் பண்ணும் போது அவ என்ன பார்க்க, நான் அவளை பார்க்க, அந்த காதல் எப்படி இருந்தது தெரியுமா? எப்படி இருந்தது? அத்த மக ஒன்ன நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு வடிச்சே. அத்த மக ஒன்ன நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு வடிச்சே. அத்தனையும் மறந்து விட்டேன் அடியே உன்னை பார்த்ததுமே. அடி அஞ்சுகமே உன்னை கொஞ்சனுமே. நாம் இல்ல சரி சொல்ல ஒரு வார்த்தை ஒன்னும் வரவில்லை. அத்த மக ஒன்ன நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு வடிச்சே. வேற எதுல வரும்? அப்படி இருக்கணுங்க. அப்படி சந்தோஷம்னா அப்படி இருக்கணும். ஆனா நடுவர் அவர்களே, நான் கல்யாணத்துக்கு முன்னாடி எது வந்தாலும் சூடா தான் சாப்பிடுவேன். இட்லி சூடா தான் சாப்பிடுவேன். வெரி குட். ஆமாங்க. காபி சூடா தான் சாப்பிடுவேன். டீயும் சூடா தான் சாப்பிடுவேன். வெரி குட். நல்லா இருக்கும்.
சூடா சாப்பிடுவேன். ஏன் தெரியுமா? ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எதையுமே நான் சூடா சாப்பிட மாட்டேன். ஏன் தெரியுமா? ஏன்னா என் மாமா நெஞ்சுக்குள்ள இருக்க அவர் சுட்டு இருந்தா. அடே அப்பா, மாமன் நெஞ்சில் இருக்காருன்னு சுட்டுப்புடுமா? நல்லா கேட்டுங்க. நடுவுல மாமா மேல அவ்வளவு பாசம் எங்க வீட்டுக்காரர் மேல. ஆமா, அன்புனா அண்ணன் அப்படி ஒரு அன்பு. நான் வீட்டுக்குள்ள வந்தாதான் எங்க வீட்டுக்காரர் என்ன பார்த்து இன்பமே கூட வந்ததுன்னு பாட்டு பாடினாரு பாருங்க. இன்பமே உந்தன் பேர் வல்லலோன்னு. இன்பமே உந்தன் பேர் வருது எங்க வீட்டுக்காரர். நான் வீட்டுக்குள்ள தாலி கட்டு வந்த நேரம் தாங்க அப்படி பாடினாருங்க. இன்பமே உந்தன் பேர் வருது. இன்பமே உந்தன் பேர் வல்லலோ. சந்தோஷம்னா இப்படி இருக்கணும். கல்யாணத்துக்கு பின்னாடி தான் சந்தோஷமே. ஆகவே நடுவர்களே, மனைவி என்ற சாதாரண பட்டணம் இல்ல. நான் கேக்குறேன், மனைவினா சும்மா, அதாவது கவியரசு கண்ணதாசன் கூட சொல்லியிருக்காரு, உறவுகள்ல எத்தனையோ ஒரு மனிதனுக்கு உறவுகள் எத்தனை பேர் இருக்கலாம். அண்ணன் இருக்கலாம், தங்கச்சி இருக்கலாம், அப்பா இருக்கலாம், அம்மா இருக்கலாம். ஆனா இவங்க எல்லாம் ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் நம்ம கூட இருப்பாங்க. கடைசி வரைக்கும் நம்ம ஆணி வேறாக இருப்போம். மனைவி மட்டும்தான் ஒரு கவிதையில் அழகா சொல்லியிருக்காரு, பாடலே சொல்லியிருக்காரு பாருங்க. ஆலம் விழுதுகள் போல் உறவு ஆயிரம் வந்தும் என்ன, ஆலம் விழுதுகள் போல் உறவு ஆயிரம் வந்தும் என்ன, வேறென நீ இருந்தால் அதில் நான் வீழ்ந்து விடாதிருப்பேன். உன் கண்ணில் நீர் வடிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. நடுவர்களே, எத்தனை சொந்தங்கள் மண்ணில் வந்தும் என்ன, சத்தியம் சம்சாரம், அவள் சாமி அவதாரம். அந்த பத்தினி கைகளில் பள்ளி கொண்டால் அது பக்தி பிறவாகும், அதுவே சக்தி உறவாகும் என்று கவியரசு கண்ணதாசன் அழகா கவிதையில சொல்லியிருக்காரு. நீங்க என்ன சொன்னாலும் சரிதான், ஒரு கடமைகள்னு பாருங்க. அம்மா வந்து உயர்ந்தவங்கன்னு சொல்லலாம், ஆனா ஒரு காலகட்டம் வரைக்கும் தான். ஆனா மனைவி என்பது எப்படிப்பட்ட தெரியுமா, அம்மாவால செய்ய முடியாததை கூட மனைவியால செய்ய முடியும் இல்லையா. கடைசி வரைக்கும் உங்களுக்கு கழுவி குளிப்பாட்டி உடம்பு சரியில்லைன்னா உங்களுக்கு எல்லா பணியோட பண்ணக்கூடிய ஒருத்தவர் மனைவி மட்டும்தான். திருமணத்துக்கு பின்புதான் நல்ல வாழ்க்கை இருக்குது, திருமணத்துக்கு பின்புதான் நிரந்தரமான இன்பம் இருக்குது என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையா. அதாவது மகிழ்ச்சியான வாழ்க்கை திருமணத்திற்கு பிறகுன்னு சொன்னாங்க. அதுல நான் ஒரே ஒரு செய்தி சொல்றேன். நம்முடைய தேசிய கொடியிலே காவி நிறம் இருக்கிறது, நம் இந்திய தேசத்திற்காக ரத்தம் சிந்தியது. வெண்மை நிறம் இருக்கிறது, நம் இந்திய தேசம் எப்பொழுதும் அமைதியே விரும்பக்கூடியது.
அதற்கு அடுத்தபடியாக பசுமை நிறம் இருக்கிறது. நம் இந்திய தேசம் இயற்கை வளம் கொடுத்த நாடு. அதனால்தான் இயற்கை வளத்தை பார்த்து வாணிபம் செய்ய வந்த ஆங்கிலேய நாய் நம் இந்திய தேசத்தை அடிமைப்படுத்தினான். என் பாசத்திற்குரிய பெரியோர்களே, நம் தேசிய கொடியிலே அசோக சக்கரம் வீற்றிருக்கிறதே, அந்த அசோக சக்கரம் எப்படிப்பட்ட சக்கரம் தெரியுமா? நம் இந்திய தேசிய விடுதலைக்காக கப்பலோட்டிய தமிழன் மாடு இழுக்கக்கூடிய செக்கை ஆங்கிலேய நாய்கள் மாடு இழுக்கக்கூடிய செக்கை அவன் கழுத்திலே கட்டி அந்த நாய்கள் சாட்டையால் அடிக்கிற பொழுது அந்த செக்கை இழுத்து வட்டம் அடித்தானே, அந்த வட்டம் தான் இன்றைக்கு அசோக சக்கரமாக வீற்றிருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. நம் தேசிய கொடியை இழுக்கிற பொழுது பூக்கள் உதிர்கிறதே, அந்த பூக்கள் எப்படிப்பட்ட பூக்கள் தெரியுமா? நம் இந்திய தேசிய விடுதலைக்காக நம் இந்திய இளைஞர்கள் ஆங்கிலேயரிடத்திலே நேருக்கு நேர் நின்று வந்தே மாதரம் வந்தே மாதரம் ஜெய்ஹிந்த் என்று வீர முழக்கமிட்ட பொழுது ஆங்கிலேய நாய்கள் துப்பாக்கியை எடுத்து மடமடன்னு சுட்டு தள்ளாண்டா. நம் இந்திய இளைஞர்கள் வீர மரணம் அடைந்தார்கள் அல்லவா? வீர மரணம் அடைந்தார்கள் அல்லவா? அவன் மனைவிமார்கள் எல்லாம் ஐயோ ஐயோ தன் கணவன் இறந்து விட்டானே என்று தன் கூந்தலிலே வைத்திருக்கக்கூடிய பூக்களை இழந்தார்களே, அந்த பூக்கள் தான் இன்றைக்கு தேசிய கொடியிலே இருந்து விழுந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. தொடர்ந்து இதுக்கு போட்டாண்டா என் ஆள் பாட்டு. மனிதன் மனிதன் எவன்தான் மனிதன், வாழும்போது செத்து செத்து பிழைப்பவன் மனிதனா, வாழ்ந்த பின்பு பெறனாக்கி நிலைப்பவன் மனிதனா, பிறருக்காக கண்ணீரும் பிறருக்காக சென்னீரும் சிந்தும் மனிதன் எவனோ அவனே மனிதன். அடுத்த வீட்டில் தீப்பிடிக்க நினைப்பவன் மனிதனா, அடுத்த வீட்டில் தீப்பிடிக்க நினைப்பவன் மனிதனா, அந்த நேரம் ஓட்டி வந்து அணைப்பவன் மனிதனா, அணைப்பவன் மனிதனா, நினைப்பவன் மனிதனா, அணைப்பவன் எவனானா அவனே மனிதன். மனிதன் மனிதன் போட்டானே. நம் இந்திய தேசிய விடுதலைக்காக போராடிய கணவனுக்கு பின்னால் இருப்பது மனைவிதான் என்ற அற்புதமான செய்தியை சொல்லியிருக்காங்க. இதுக்கு பதில் சொல்லணும். கவிஞர் சண்முக பிச்சைப்பிள்ளை கள்ளக்குறிச்சியை சார்ந்தவர். இல்லை, மகிழ்ச்சியான வாழ்க்கை திருமணத்திற்கு முன்புதான் சொல்ல வர்றாரு.